சிறையில் இருந்து மீண்டும் கைது. புதிதாக சிக்கிய தார் ஜீப். போலீசுக்கு கிடைத்த புதிய ஆதாரம். ஜென்மத்துக்கும் களிதான் என மீண்டும் மீண்டும் சிக்கலில் சிக்கி சின்னா பின்னமாகிக் கொண்டிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரன். 2024 டிசம்பர் 13ஆம் தேதி பள்ளிக்கரணை சுண்ணாம்பு கால்வாய் தெருப்பகுதியில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு செல்போன் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. முகத்தை மறைத்துக் கொண்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதுதான் ஞானசேகரனின் பாணி. இதனால் ஞானசேகரன் கொள்ளையடிக்க பயன்படுத்தப்பட்ட தார் ஜீப்பை அடையாளமாக வைத்து சிசிடிவி காட்சிகள் மூலம் நெருங்க ஆரம்பித்த போதுதான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் வசமாக சிக்கினார் ஞானசேகரன். இந்நிலையில் பள்ளிக்கரணை போலீசார் செல்போன் மற்றும் நகை திருட்டு வழக்கில் தற்போது அதிரடியாக கைது செய்து விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். ஞானசேகரனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டில் பள்ளிக்கரணையில் 7க்கும் மேற்பட்ட வீடுகளை குறிவைத்து சுமார் 200 சவரன் நகைகளை கொள்ளையடித்திருப்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக பங்களாக்கள், வில்லாக்கள் என வீடுகளை குறிவைத்து பூட்டை உடைத்து நகை, பணம் கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் கொள்ளையடித்த பணத்தில் பெண்களுடன் உல்லாசமாக இருந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருட்டுக்காக பயன்படுத்தி வந்த தார் ஜீப்பை கிண்டியில் உள்ள சர்வீஸ் சென்டரிலிருந்து பறிமுதல் செய்துள்ளது காவல்துறை. ஏற்கனவே சிறப்பு புலனாய்வு டீம் விசாரணை செய்து வரும் நிலையில் இன்னும் எந்தெந்த வீடுகளில் திருடியுள்ளார், திருடிய பணத்தை எல்லாம் எங்கே பதுக்கி வைத்துள்ளார், யாரிடம் கொடுத்து வைத்துள்ளார், இன்னும் யார் யாரிடம் எல்லாம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் என பள்ளிக்கரணை போலீசாரும் தோண்டி துருவி விசாரணை செய்து வருகின்றனர். இதனால் எந்த நேரத்தில் எந்த காவல் நிலைய போலீஸ் கைது செய்யுமோ என ஹார்ட்பீட் எகிரி போயிருக்கிறார் ஞானசேகரன். செய்த குற்றங்களும் பாவங்களும் சும்மா விடுமா என்ன? காத்திருந்து சூது கவ்வும்.